ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசி சாண்ட்வர். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோலே பார்ப்பீங்க, இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு யூனிக்கான மொபைல் பவுச் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மொபைல் ஃபோன் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஒரு வாலெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட லவ்ட் ஒன்ஸ்க்கு ஒரு பர்ஃபெக்ட் கிஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மதர்ஸ், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஆஃபீஸில் கொலீக்ஸ்க்குமே நல்ல ஒரு யூனிக்கான பர்சனலைஸ் கிஃப்டாக இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச கலர்லேயே நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம். இது வந்து ஒரு ஹேண்ட்மேடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எங்கேயுமே கிடைக்காது. ஒரு யூனிக்காகவும் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணும் போது. ஸோ இந்த மாதிரி ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும் க்ராச்செட்டிங்கில் அப்படின்னா, நீங்கள் வந்து என்னோட தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வாட்ஸ்அப்பில் வந்து கேட்லாகில் நான் பண்ணியிருக்கிற ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு அதோட ப்ரைஸஸும் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு என்ன இது பிடிச்சிருக்கோ, ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ, யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா கூட நான் வந்து உங்களுக்கு இது எவ்வளோ நாளில் முடியும், உங்களுக்கு கஸ்டமைஸாக நான் பண்ணியும் தருவேன். எவ்வளோ ப்ரைஸஸ், டீட்டெயில்ஸ், டெலிவரிஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஈஸியாகவே பண்ணிடலாம். நீங்கள் க்ராச்செட்டிங் பேசிக் ஸ்டிச்சஸ் பண்ணியிருந்தாலே இது வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் வந்து நீங்கள் சைஸஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்குறேன். இதோட சின்னதாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். காயின் பவுச், ஏர்பாட் பவுச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பெரிய பேக்ஸாகவும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கும் நான் வந்து என்ன பண்ணணும், என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நான் வந்து கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து மொபைல் ஃபோன் வந்து உள்ளே வைக்கிற சைஸுக்கு வந்து உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கிறேன். ரொம்பவே ஈஸி தான். ஸ்டெப்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஸ்டெப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஸோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, யான்ஸுமே நான் வந்து கங்கா ஒலிவியா அண்ட் கங்கா டிசைர் யான்ஸ் வந்து வச்சுருக்கிறேன். சம்மர் லவ் காட்டன் யான்ஸ். நீங்கள் யான்ஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு வந்து என்னோடய வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க இந்த பியூட்டிஃபுல்லான பவுச் வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் நான் என்ன எடுத்திருக்கிறேன்னா, பிக்னிக் யான்ஸ், 2 கலர்ஸ் ஆஃப் யான் வந்து எடுத்திருக்கிறேன். நீங்கள் எனி கலர்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே நேரம் நீங்கள் வந்து எந்த டைப் ஆஃப் யானுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பர்ஸுக்கு. நான் எடுத்திருக்கிறது வந்து 100% காட்டன் யான், மீடியம் வெயிட் 4. ஓகே, இதுதான் வந்து இதோட ஷேட் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் ஹூக் சைஸ் 3.5 mm, சிசர்ஸ், யான் நீடில், அதுக்கப்புறம் ஸ்டிச் மார்க்கர். உங்களுக்கு ஸ்டிச் மார்க்கர் இல்லைன்னா நீங்கள் வந்து எனி கலரில் ஒரு பீஸ் ஆஃப் யான் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லிப் நாட் பேசிக்ஸ் வீடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இங்கே மேலே வந்து இந்த கார்ட்லேயுமே நான் கொடுத்துருப்பேன். நம்ம வீடியோட மேலேயும் உங்களுக்கு வந்து தெரியும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேசிக்ஸ் வீடியோஸ்குள்ளே போயிடும். ஓகே, ஸ்லிப் நாட், chain 35, 1 2 3 4 5 6 7 8 9 10 32 33 34 35. ஓகே, செயின் 35 போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து ஆட் நம்பர்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பவுச் வந்து உங்களுக்கு இதோட பெரிய சைஸ் வேணும் இல்லை இதோட சின்ன சைஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஆட் நம்பர்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. எக்ஸாம்பிள் 33 31 அந்த மாதிரி 25 அப்படி போட்டுக்கோங்க. ஸோ இந்த இப்படி போட்டுட்டு ப்ளஸ் 2 செயின்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ 35 போட்டிருக்கிறேன் ப்ளஸ் செயின் 2. ஃபவுண்டேஷன் செயின் வந்து ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு வந்து டிசைனும் கரெக்டாக வரும். அதே நேரம் நமக்கு வந்து அந்த பர்ஸோட ஷேப்புமே கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ செயின் 2 போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து பேட்டர்னுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு 2 செயின்ஸை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேர்ட் செயின்லேயே நம்ம டபுள் க்ரூஷே டுகெதர் பண்ண போகிறோம். டபுள் க்ரூஷே 2 டுகெதர். ஓகே, ஸோ யான் ஓவர் ஹூக்கை வந்து 1 2 இந்த தேர்ட் செயினில் இன்செர்ட் பண்ணணும்.
yarn over, தேர்டு செயினில் இப்படி ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணுங்கள், டபுள் க்ரூஷே 2 டுகெதர்னா டபுள் க்ரூஷே ஃபுல்லாக பண்ணி முடிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஸ்டாப் பண்ணணும். அகெயின் yarn over, சேம் ஸ்பேஸ்லேயே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் 2 லூப்ஸ் டோட்டலாக வந்து 3 லூப்ஸ் இருக்கும். டபுள் க்ரூஷே 2 டுகெதர்னா உங்கள் ஹூக்கில் 3 லூப்ஸ் இருக்கணும். 3 லூப்ஸையுமே வெளியே எடுத்துருங்க. நெக்ஸ்ட் செயின் 1, சேம் ஸ்பேஸ்லே டபுள் க்ரூஷே 2 டுகெதர் பண்ண போகிறோம். yarn over பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ் ஸ்டாப். அகெயின் yarn over, டபுள் க்ரூஷே. ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ் 3 லூப்ஸ் இருக்கும். 3 லூப்ஸையும் டுகெதராக இருக்கணும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பேட்டர்னோட ஃபஸ்ட்டு டிசைன். இதே பேட்டர்ன் தான் நம்ம வந்து நம்மளோட ஃபுல் ப்ராஜெக்ட்லேயுமே நம்ம பண்ணுவோம். இதை முடித்த உடனே செயின் 1 போட மறந்துடாதீங்க. ஓகே, டபுள் க்ரூஷே 2 டுகெதர், செயின் 1. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 ஸ்டிச்சஸை ஸ்கிப் பண்ண போகிறோம். ஓகே, பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்டிச் 1 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணி தேர்டு ஸ்டிச்சில், சாரி பிளர் ஆகிறதுக்கு, நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்டு ஸ்டிச்சில் வந்து நம்ம இதே இது ரிப்பீட் பண்ண போகிறோம். டபுள் க்ரூஷே 2 டுகெதர், ஸ்டாப், 2 டுகெதர், செயின் 1, சேம் ஸ்பேஸ்லேயே டபுள் க்ரூஷே 2 டுகெதர், செயின் 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்கிப் 2 செயின்ஸ் 1 2. ஓகே, 2 செயின் ஸ்கிப் பண்ணி தேர்டு செயினில் இதை ரிப்பீட் பண்ணுங்கள். டபுள் க்ரூஷே 2 டுகெதர், ஸோ 3 லூப்ஸ் இருக்கும். செயின் 1 போட மறந்துடாதீங்க. இந்த சேம் ஸ்பேஸ்லேயே டபுள் க்ரூஷே 2 டுகெதர், 1, அகெயின் 1 மோர் டைம் டபுள் க்ரூஷே, 3 லூப்ஸையுமே எடுங்க. முடித்த உடனே செயின் 1 போடணும். ஃப்ரெண்ட்ஸ், இதே இது நம்ம எல்லா ஃபுல் இதுலேயுமே நம்ம பண்ணிகிட்டே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்டு வரைக்குமே ஸ்கிப் 2 செயின்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. 2 செயின் ஸ்கிப் பண்ணுங்கள். தேர்டு செயினில் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷியோட டாப்பில் வந்து நம்ம ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிடணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் டபுள் க்ரூஷி டாப்னால் நம்ம வந்து இங்கே பாருங்கள், நல்லா கிளியராக தெரியும். நம்ம வந்து இந்த இடத்துல 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷி பண்ணோம். அதாவது டபுள் க்ரூஷி டுகெதர், இந்த போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே இந்த செயின் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஸ்டிச் மார்க்கர் இருந்தால் அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பீஸ் ஆஃப் யார்ன் வந்து இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நமக்கு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். நான் இந்த எண்டு வரைக்கும் பண்ணிவிட்டு எப்படி நெக்ஸ்ட்டு சைட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்மளோட ரவுண்ட் வந்து இருக்கும். ஃபஸ்ட் ரவுண்ட் இன்னும் முடியலை, நான் லாஸ்ட் இதில் பண்ணிகிட்ருக்கிறேன். செயின் 1, சேம் ஸ்பேஸ்லேயே அன்ஃபினிஷ்ட் டபுள் க்ரூஷே ஆர் டபுள் க்ரூஷே டுகெதர், 2 டுகெதர், செயின் 1. இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்மளோட பவுச்சோட இந்த சைடு வந்து பண்ண போகிறோம். ஓகே, இந்த சைடு வந்து நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்கிப் 2 செயின்ஸ், நேராக இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா இந்த பேட்டர்ன், இந்த ஹோல் தெரியுது பாருங்கள். இந்த ஒவ்வொரு ஹோல்லையுமே நம்ம வந்து அதே பேட்டர்னை ரிப்பீட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்கிப் 2 செயின்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்த இதில் பண்ணி டபுள் க்ரூஷே 2 டுகெதர், செயின் 1, சேம் ஸ்பேஸில் டபுள் க்ரூஷே 2 டுகெதர்,
chain 1. Next 2 chain skip பண்ணணும். இந்த இடத்துல pattern பண்ணோம்ல இந்த சேம் இதில் ஹோலில் நம்ம again அந்த பேட்டர்னை கண்டினியூ பண்ண போகிறோம். டபுள் crochet 2 together, chain 1. ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ணதே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். கரெக்டாக நம்ம அந்த ஸ்கிப் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து பியூட்டிஃபுல்லான பவுச் வந்து கிடச்சிரும், மொபைல் பவுச். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க, நான் வந்து இந்த எண்டில் வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம அதே பேட்டர்னை வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இப்படி தான் நம்மளோட ஃபஸ்ட் ரவுண்ட் இருக்கும். இப்போ நம்ம எண்டுக்கு வந்தாச்சு. ஸ்கிப் 2 செயின்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷே இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஸ்டிச் மார்க்கர் பண்ணியிருக்கிறோம்ல, இந்த இதோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் ஸ்டிச்லேயுமே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு டபுள் க்ரூஷே டாப்லேயும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். அடுத்து வந்து நம்ம இந்த வி ஸ்பேஸ்க்கு வந்திருக்கோம் பார்த்தீங்களா, அதாவது இந்த வி மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இந்த வி ஸ்பேஸில் நம்ம நெக்ஸ்ட்டு கலரை கிராப் பண்ண போகிறோம். சேம் கலர்னால் இதுலேயே ஒர்க் பண்ணுங்கள். நான் அடுத்த கலரை கிராப் பண்ண போகிறனால ஹூக்கை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒயிட் கலர் யானை வந்து நான் கிராப் பண்ணுறதுக்காக இப்படி வச்சுட்டு அதை வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். அப்படியே உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பின்னாடி வேணால் நாட் போட்டுட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க செக்யூர் பண்ணுறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ரெட் யான் அப்படியே விட்டுடலாம். நம்ம வந்து ஒயிட் யானில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்தோடனே டபுள் க்ரூஷே 2 டுகெதர் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அந்த ஹைட்டை மேட்ச் பண்ணுறதுக்காக செயின் 2 போடுறோம். செயின் 2 வந்து ஒரு டபுள் க்ரூஷேவாக கவுண்ட் ஆகாது, நம்ம வந்து இந்த ஹைட்டுக்காக. ஸோ இப்போ வந்து இந்த வி ஸ்டிச்சில் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி பேட்டர்ன் வந்து நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். டபுள் க்ரூஷே 2 டுகெதர், chain 1, same spaceலே double crochet 2 together. Okay, chain 1. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரவுண்டும் ரொம்ப ஈஸி தான். நம்ம முந்தின ரவுண்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, ஸ்கிப் 2 செயின்ஸ். அதே மாதிரி நம்ம இங்கே வந்து இந்த ஒவ்வொரு வி ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். அந்த ஒவ்வொரு வி ஸ்பேஸ்லேயுமே டபுள் க்ரூஷே 2 டுகெதர், செயின் 1, டபுள் க்ரூஷே 2 டுகெதர் தான் பண்ண போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக அடுத்து இந்த ஸ்பேஸ்க்குள்ளே போயிருங்க. டபுள் க்ரூஷே 2 டுகெதர், செயின் 1, டபுள் க்ரூஷே 2 டுகெதர், செயின் 1. இந்த இந்த ரெட் யானை வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுக்கு அடுத்த ரவுண்ட் வந்து நம்ம இந்த ரெட் கலர் யானை இதே இடத்துல எடுப்போம். ஏன்னா இங்கே தான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுவோம். அதாவது ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷியோட டாப்பில். இந்த செயின் 2 கன்சிடர் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷியோட டாப்பில் மட்டும் ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த ரெட் யானை தான் நம்ம எடுப்போம். ஸோ ரெட் யானை வந்து கட் பண்ணிடாதீங்க, சேர்த்தும் நம்ம ஒர்க் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸி தான். ஒவ்வொரு இந்த செயின் 1 ஸ்பேஸ்லேயுமே டபுள் க்ரூஷே 2 டுகெதர், செயின் 1, டபுள் க்ரூஷே 2 டுகெதர், செயின் 1. இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து காமிக்கிறேன். இந்த ஸ்பேஸில் வந்து நம்ம எதுவுமே ஒர்க் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த வி மாதிரி இருக்குல்ல, இதுக்கு நடுவில் மட்டும் ஒர்க் பண்ணால் போதும். நான் வந்து உங்களுக்கு எண்டில் வந்து காமிக்கிறேன். பிகினர்ஸ் கூட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக வரும்.
ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்ட் 2 வந்து இப்படி தான் இருக்கும். நீங்க வந்து என்ன ஃப்ளாட்டா இருக்குன்னு வொரி பண்ண வேண்டாம். நமக்கு வந்து இங்க பாருங்க, இங்க ஃபோல்ட் ஆகி பவுச் வந்து நம்ம இந்த ரவுண்ட்ஸ ரிப்பீட் பண்ண பண்ண நமக்கு வந்து அழகா ஒரு பவுச் ஃபார்மேட்ல இது வந்து இப்படி மடங்கிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நான் லாஸ்ட் இடத்துக்கு வந்துட்டேன். டபுள் crochet together, chain 1, டபுள் crochet together, chain 1. ஸோ இப்போ வந்து நம்ம 35 போட்டு ப்ளஸ் 2 செயின்ஸ் போட்டால் எத்தனை இந்த பேட்டர்ன் வருதுன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 வருது. லாஸ்ட்டாக பாருங்கள் நமக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு ஓகே இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வி வந்துருச்சு. நம்மளோட ஃபஸ்ட்டு டபுள் குரூஷியோட டாப்பில் வந்து நீங்கள் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஒவ்வொரு இந்த வி ஸ்பேஸில் தான் ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்காக இப்போ நெக்ஸ்ட் ஸ்பேஸ்லேயுமே நெக்ஸ்ட் டபுள் குரூஷியே இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயுமே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் இந்த வி ஸ்டிச்சில் வந்து நம்ம அடுத்த கலரை வந்து கிராப் பண்ண போகிறோம். நான் வந்து ரெட் கலரை கிராப் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து ரெட் கட் பண்ணாமல் வச்சுருக்கோம். இந்த ரெட்டை வந்து அப்படியே இப்படி கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. எடுத்தோடனே நம்ம ஒரு டபுள் குரூஷே ஹைட்டுக்கு நம்ம பண்ண முடியாதனால செயின் 2 போட்டு தான் எல்லா ரவுண்டும் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம டபுள் குரூஷே டுகெதர் பண்ண போகிறோம். ஓகே டபுள் குரூஷே 2 டுகெதர், செயின் 1, சேம் பேட்டர்ன் தான். டபுள் குரூஷே 2 டுகெதர், செயின் 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டபுள் குரூஷே இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அதோட டாப்பில் ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. செயின் 1 2 வந்து ஒரு ஸ்டிச்சாக கவுண்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும் இந்த ரவுண்டை. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது வந்து ரவுண்ட் 3. நான் இதே மாதிரி எனக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலான் இருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ரவுண்ட் 9 வரைக்கும் இது நான் ரிப்பீட் பண்ணலான்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனி டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே வந்து எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. இதை வந்து இப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். ரவுண்ட் 3லேருந்து ரவுண்ட் 9, 3 4 5 6 7 8 9, 9th ரவுண்டில் வந்து நான் பார்க்குறேன். எப்போவுமே என் பண்ணும்போது இங்கே ஒரு ஸ்லிப் ஸ்டிச், நெக்ஸ்ட்டு டபுள் குரூஷியில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அப்புறம் செயின் 1 ஸ்பேஸில் வந்து நெக்ஸ்ட் யானை வந்து கிராப் பண்ணணும். ஓகேவா, இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிகினிங் ரவுண்ட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் நம்மளோட பவுச். ரவுண்ட் 9ல் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பர்ஸ் வந்து இந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது. பவுச் உள்ளே இருக்க எக்ஸ்ட்ரா யான்ஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக நமக்கு வந்து டிசைன் வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரவுண்ட் 1. ரவுண்ட் 1 2 3 4 5 6 7 8 ரவுண்ட்ஸ் வந்து எனக்கு போதும், நிப்பாட்டிட்டேன். ரவுண்ட் 9 வரைக்கும் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொன்னேன். இந்த இப்போ மொபைல் வைக்கிறதா இருந்துச்சுன்னா எனக்கு 8 ரவுண்டே எனஃப்னு இருக்குது. இதோட வந்து நமக்கு கரெக்டாக இருக்கிறனால நான் ரவுண்ட் 8ஓட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் லாஸ்ட் ரவுண்ட் வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ இதை வந்து ஒரு பேக்காக கூட நீங்கள் பண்ணிக்கலாம், புக்ஸ் வைக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் ரவுண்ட்ஸை வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே கூட நீங்கள் போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம லாஸ்ட் ரவுண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ லாஸ்ட் ரவுண்ட் வந்து பார்டர் கொடுக்கலான்னு இருக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா இந்த ரவுண்ட்லேயே நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் வந்து பட்டன் லூப்புக்காக இப்போ இங்கே தான் நம்ம ஜாயின் பண்ணிட்டு வர்றோம். ஸோ இந்த ஜாயினிங் பார்ட்டை வந்து பேக் சைடாகவும் இதை ஃப்ரண்ட் சைடாகவும் வச்சு இங்கே பட்டன் நீங்கள் போட்டுட்டு இங்கே வந்து நீங்கள் ஒரு லூப் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பட்டன் லாஸ்ட்டாக ஒரு சின்ன பார்டர் ரவுண்டு பண்ணிவிட்டு பட்டன் லூப்பையும் நான் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதை எடுத்துடுறேன். எப்பவும் நம்ம பண்ணுவோம்ல ஃபஸ்ட்டு டபுள் குரூஷியில் இதை எடுத்துட்டு நான் வந்து ரெட் கலர் யானில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு டபுள் குரூஷியில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க, ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுறேன். இப்போ நம்ம செயின் 1 போட்டுட்டு
ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒன் டைம் மட்டும் சிங்கிள் குரோஷே பண்ண போகிறேன். ப்ளஸ் பட்டனுக்குள்ளே லூப்பும் நான் இதிலே வந்து பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் பேக் சைடாக வச்சுருக்கிறேன். எப்போவுமே நீங்கள் க்ராச்செட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணுறத பேக் சைடாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு நீட்டாக இருக்கும் ஃப்ரண்ட் சைட் பார்க்கும்போது. அதுதான் இப்போ வந்து பட்டனுக்கு வந்து இந்த சென்டர் வரைக்கும் வரலான்னு இருக்கிறேன். ஸோ 1 2 3 4 5 6 அகெயின் 1 2 3 4 5 6 கிட்ட 4 5. ஸோ இது வந்து ஒரு சென்டராக இருக்கும். இந்த சைடுமே பட்டன் வந்து இந்த இடத்துல வைக்கிறது ஒரு சென்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பட்டன் லூப் வைக்கலான்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நம்ம சிங்கிள் குரோஷே பண்ணிக்கலாம். ஸோ செயின் 1 போட்டாச்சு. சேம் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. பார்டருக்கு வந்து சிங்கிள் குரோஷே தான் பண்ணணும்னா அப்படின்னு இல்லை, நீங்கள் ஹாஃப் டபுள் குரோஷே பண்ணிக்கலாம், டபுள் குரோஷே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட இஷ்டம் தான். இப்போ ஒயிட் யான் வந்து நமக்கு தேவையில்லை, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நம்ம கட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம யான் நீடில் வச்சு அதை ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த செயின் 1 ஸ்பேஸில் 1 டைம் சிங்கிள் குரோஷே, அகெயின் இந்த 1 டபுள் குரோஷேயில் 1 டைம் சிங்கிள் குரோஷே, அகெயின் இந்த செயின் 1 ஸ்பேஸில் 1 டைம் சிங்கிள் குரோஷே, அப்படியே நம்ம 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஸோ இங்கே அதாவது டபுள் குரோஷே டுகெதர் பண்ணி ஒரு செயின் ஆக்கியிருக்கோம். அதுக்கு ஒரு சிங்கிள் குரோஷே போதும். இந்த செயின் 1 ஸ்பேஸில் ஒரு டைம் சிங்கிள் குரோஷே, அகெயின் செயின் மேலே ஒரு சிங்கிள் குரோஷே, இந்த செயின் ஸ்பேஸ்லேயுமே ஒரு சிங்கிள் குரோஷே. இப்படியே நம்ம கண்டினியூஸாக ஒர்க் பண்ணணும். பேக் சைடில் வந்து எது ஃப்ரண்ட் சைடில் நமக்கு மிடிலாக இருக்குன்னு பார்த்துக்கிறணும். மிடில் ஸ்டிச் மாதிரி எங்கே பார்த்துக்கிறணும், பட்டன் எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்னு. 3 4 5 6. ஸோ இந்த இடத்துல 1 2 3 4 5 இந்த சென்டரில் வந்து பட்டன் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி. ஓகே. ஸோ பேக் சைடில் இந்த பிளேஸில் செயின் ஒரு 5 இல்லைனா 10 போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 கரெக்டாக இருக்கும். இந்த பைகாட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டிச்சிலேருந்து 1 டைம் சிங்கிள் குரோஷே. அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே. லூப் வந்து செயின் 10 தான் போடணும்னு கிடையாது. உங்கள் பட்டன் இன்னும் பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செயினோட லெவலை வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு எண்டில் வந்து காமிக்கிறேன். இங்கே வரைக்கும் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஃபுல் ரவுண்ட்ஸும் நான் பண்ணியாச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக இந்த செயின் 1 ஸ்பேஸ்லேயும் நம்ம 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷியோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸோ இன்விசிபிள் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுவோம். அது வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு நீட் ஃபினிஷிங் வந்து கொடுக்கும். யானை வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நார்மல் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நீங்கள் ஹைட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் ரொம்ப இருக்காது. பட் இன்விசிபிள் ஸ்லிப் ஸ்டிச்னால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். எப்பவும் போல் அந்த ஸ்டிச்சுக்கு அடியில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை இழுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக பண்ண சிங்கிள் குரோஷே இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பேக் லூப்பில் மட்டும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இப்படி 2 லூப் இப்படி எடுங்க. நல்லா இப்படி பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா பாருங்கள், நமக்கு ஒரு ஸ்டிச் ஃபேக் ஸ்டிச் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இதுதான் இன்விசிபிள் ஸ்லிப் ஸ்டிச். பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் யான் நீடில் ஹைட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா, அது ரெண்டையுமே ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஸோ தட் நல்லா செக்யூர் ஆயிரும். இப்போ வந்து நம்ம யான் நீடில் வச்சு ஹைட் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சென்டரில் பட்டன் மட்டும் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த உடன் பட்டன் வந்து ப்ளேஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். இந்த மாதிரி உடன் பட்டன்ஸ் வந்து அமேசான் நிறைய கிராஃப்ட் ஷாப்லேயே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் லிங்க் இருந்தால் அனுப்புகிறேன். இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டில் வந்து கிடைக்கும். ஸோ உடன் பட்டனுக்கு வந்து நீங்கள் எந்த நூல்லனாலும் ரிலேட்டடான கலர்ஸில் வந்து நீங்கள் தச்சுக்கலாம். இல்லைன்னா யான்ஸே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம தச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளோட பியூட்டிஃபுல்லான யூனிக்கான பவுச் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து மொபைல்ஸ் வச்சுக்கலாம். நமக்கு வந்து ஒரு வாலெட் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சர்க்கிளோட என்னோடய வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.